ஒரு கிராமத்தில் ஒரு கோவில் திருவிழா. அந்த திருவிழாவில் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக 2 மேடை பேச்சாளர்களை அந்த கிராம அதிகாரிகள், அதாவது கிராமத்தினுடைய தலைவர்கள் கூப்பிட்டுருக்காங்க. இந்த 2 பேர்த்துக்குமே பலமான போட்டி. நான் பெருசா பேசி கைதட்டு வாங்குவனா, நீ பெருசா பேசி கைதட்டு வாங்கியான பலத்த போட்டி. ஆனா சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் அதை வெளி காமிச்சுக்கல. உடனே 2 பேர்த்தையும் அந்த ஊருக்குள்ள இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டங்க அப்படின்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னு ரொம்ப நுட்பமா நான் படிச்சதே எல்லாம் தன்னோட அறிவை கொண்டு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. அப்படி குறிப்பு எழுதிய அந்த நோட் புக்ல கையில வச்சிட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. நோட் புக் அங்கேயே வச்சுட்டு தொலைபேசியில யாரு கூப்பிடறான்னு பார்க்க போறாரு. இதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு 2வது பேச்சாளர் அந்த நோட் புக்ல என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறப்போ பெரிய ஆச்சரியம். தான் ப்ரிப்பேர் பண்ணதை விட இந்த பேச்சாளர் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஹிண்ட் அதாவது குறிப்பு மிக அட்டகாசமா இருக்குது. இதை நாம எடுத்துட்டு போய் நாம பேசிட்டா நம்ம பெரிய கைத்தட்டல் வாங்கிடலாம் அப்படின்னு அவர் முதல் பேச்சாளர் போனுக்காக வெளியே போனார்ல, அவர் எழுதி வச்ச குறிப்பை இவர் எடுத்துட்டு போயிடுறாரு. போன் அழைப்பு குறிப்பை பாக்குறாரு, குறிப்பை காணா. நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம எதிராளி தான் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குறிப்பை நான் தான் எழுதினேன், என் மனசுக்குள்ளேயே அந்த குறிப்பினுடைய எண்ணமெல்லாம் இருக்குல்ல, நம்மளை தான் முதல் பேச கூப்பிடுவாங்க, நாம போய் பேசி கை தேட்டர் வாங்கிடுவோம் அப்படின்னு முதல் பேச்சாளர் நினைக்கிறார். இப்ப மேடையில் 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அவருடைய துரதிர்ஷ்டம் பாருங்க, 2வது பேச்சாளரை முதல்ல கூப்பிடுறாங்க விழா கமிட்டியினர். என்ன பண்றது முதல் பேச்சாளருக்கு ஒன்றும் தெரியல. 2வது பேச்சாளர் அவரு முதல் பேச்சாளர் எழுதிய குறிப்பு எடுத்துட்டு போய் பேசுன்னு பேசி பயங்கரமான கைதட்டல். கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பேர் ஆஹா மிக அருமையான கருத்துள்ள பேச்சு அப்படின்னு கைதட்டி அவருக்கு பொன்னாடை வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உடனே இருங்க 2வது பேச்சாளர் பேசட்டும், அதுக்கப்புறம் யார் சிறந்த பேச்சாளர் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு விழா கமிட்டியினர் கூற 2வது பேச்சாளர் கூப்பிடுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தான் அவர் பேசுற பேச்ச நான் தான் பேசுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால என்ன பண்றாரு, அப்படியே யோசனை பண்ணிட்டே போய் மைக்க பிடிச்சு, ஐயா அனைவருக்கும் வணக்கம், எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு இரும்பி காமிச்சிட்டு, நான் இன்னைக்கு பேசுற பேச்சையெல்லாம் ஒரு குறிப்பெடுத்து வச்சிருந்தேன், அந்த குறிப்பை நீங்க போய் முதல்ல பேச முடியுமா அப்படின்னு அந்த நோட் புக் அவர்கிட்ட கொடுத்தேன். நான் என்ன பேச நினைச்சனோ, நான் என்ன எழுதி வச்சு கொடுத்தனோ அதை அப்படியே முதல்ல வந்த பேச்சாளர் பேசிட்டாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், என்னால இன்னைக்கு பேச முடியாததுக்கு மிகவும் வருத்தம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா உட்காந்துட்டாராமா. உடனே எல்லா மக்களும் ஆஹா முதல் பேசின பேச்சு எழுத்துக்கள் எல்லாம் இவரை சென்றதா அப்படின்னு 2வது பேசக்கூடிய அவருக்கு தான் நம்ம பொன்னாடை கொடுக்கணும் அப்படின்னு அவரை கௌரவிச்சாங்களாமா. நான் என்னதான் கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சாலும் நம்ம உழைப்போது திருடிட்டேன் அப்படின்னு இருந்தா கூட சமயோசிதமா செயல்பட்டு அந்த பரிசையும் அந்த சூழ்நிலையும் தனக்காக மாற்றிக்கொண்ட 2வது பேச்சாளருக்கு தான் உண்மையான பேச்சாற்றல் தகுதி இருக்குது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம்ல. இதைத்தானுங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஷார்ப்பான மைண்ட், அதாவது ரொம்ப புத்திசாலிப்பா அப்படின்னு சொல்லுவான்னு வச்சுக்கல. போயிட்டு வரட்டுங்களா, நாளை சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.